இந்த விபச்சார ஊடகங்கள் ஓராண்டுக்கு முன்னாடி விஜய் வரும்போது இவர் பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கு, வாக்கு சதவீதத்தில் 20% எடுப்பாரு, விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அப்படிலாம் பேசினான். மாநாட்டில் வெற்றி பெற்றார்னு சொன்னான். இன்னைக்கு அதே விபச்சார ஊடகங்கள் வாயில வருது. அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கேட்டார், முதல்ல 2.5 வருஷம் கேட்டார், அவர் மிகப்பெரிய பணம் கேட்கிறாரு. என்ன பாருங்க, இந்த விபச்சார ஊடகங்கள் முதல்ல ஒருத்தனை தூக்கி வச்சு பேசி அவனை மிகப்பெரிய மெழுகேற்றி வெளிச்சத்தில் உண்டாக்கி பிறகு அதே வெளிச்சத்தை எப்படி ஊதி அணைக்கிற அளவுக்கு நீங்க செய்யணுமோ அவ்வளோ தூரம் செய்கிறாங்க. அரசியலில் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவனை புகழ்றான்னா நம்ம அங்கனக்குள்ளே யோசனை பண்ணிக்கணும். இப்போ ஒட்டுமொத்த அரசியலையும் அனாதையாக்கப்பட்டார் விஜய் அப்படின்லாம் போடுறான். அனாதையாக்கப்பட்டார், அவருக்கு எப்படி இவ்வளோ தொகுதி கொடுக்க முடியும், அவர் வாக்கையே நிரூபிக்கலை, அவர் ஒரு முதல்ல வந்து சொன்னால் விஜயகாந்தை விட மிகப்பெரியவர், எம்ஜிஆரை விட அவருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குன்னா இன்னைக்கு சொல்கிறான் அரசியலில் தெரியல, அவருக்கு அரசியல் ஒரு அனாதையாயிருவார், இந்த 2027 அப்புறம் இருக்க மாட்டார். இப்போ இந்த விமர்சனங்களை கேட்கும்போது நமக்கே கோபம் வருது. என்னடா இவங்க தான் அப்படி சொன்னாங்க, இவங்க தான் இப்படி சொல்கிறாங்க, இத்தனைக்கு தேர்தல் நடந்து முடியறதுக்குள்ளேயே இவ்வளோ மாற்றமா அப்படின்னும் போது நமக்கு கோபம் வருது. ஒரு அரசியல் இயக்கத்துக்கு வர்ற ஆள் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு வச்சா கூட இவங்களே பேசி நம்மளை ஒன்றும் இல்லாமல் வழியாக்கிடுவாங்க. அதாவது முதல் படிக்கட்டில் எடுத்து வைக்கும் போதேவும் நம்மளை தரமட்டத்துக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அவ்வளவு மோசமான விபச்சார ஊடகங்கள். இந்த ஊடகங்களை தாண்டி வந்து ஒருத்தர் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா மிகப்பெரிய வலிமையும் சக்தியும் வேணும். அப்படி தான் புரட்சி கலைஞர் இருந்தார். புரட்சி கலைஞர் வரும்போது அவர் எண்ணற்ற மக்களுக்கு பயன்பாடு திட்டத்தை கொண்டு வந்தார். எத்தனையோ திட்டங்கள், அரசாங்கம் செய்ய முடியாத திட்டங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்தார். அதில் சிறிதளவாவது அவரே முன்கூடியே நடத்தி காமித்தார் அவர் சொந்த பணத்தில். மகளிர் சுயக்குழுவாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு திட்டமாக இருக்கட்டும், முதியோர் பென்ஷன் திட்டமாக இருக்கட்டும், முதியோர்கள் அந்த சிகிச்சை மருத்துவ சிகிச்சைக்கான முன்னேற்பாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சு காட்டினார். இப்படி செய்யலாம், அதை வேலை வாய்ப்பில் என்ன செய்யலான்ட்டு. ஆனால் இந்த விபச்சார ஊடகங்கள் என்ன செய்யுது, தேர்தல் டயத்தில் விஜயகாந்த் பேரம் பேசுகிறார், எத்தனை பெட்டி கேட்கிறார், அத்தனை பெட்டி கேட்கிறார், அவர் அவ்வளவு எம்எல்ஏ கேட்கிறார், இவ்வளவு எம்எல்ஏ கேட்கிறார்னு பேசியவும் இந்த விபச்சார ஊடகங்கள் ஒரு மனிதனை, ஒரு நல்ல மனிதனை பேசி அவனை தரந்தாழ்ந்து போக வைக்கிற அளவுக்கு பேசுவோம். அதனால் இந்த ஊடகங்களுடைய பேச்சை கேட்டு இந்த தாவேக்கா நிர்வாகிகள் அது என்ன சொல்கிறது, அவங்க எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. இருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு அரசியலில் வெற்றி பெறக்கூடிய இடத்துல, வர வேண்டிய இடத்துல தோல்வியை தழுவுற அளவுக்கு இந்த விபச்சார ஊடகங்களே நடத்தி முடிச்சிடும். அதனால் விபச்சார ஊடகங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஊடகங்கள் வழியாக விபச்சாரம் நடத்தும் ஊடகங்களே உங்களையும் ஒரு நாள் இந்த அரசியல்வாதிகள் விட்டு வைக்க மாட்டார்கள். இவருக்கு சாதகமாக பேசி அவருக்கு சாதகமாக பேசி நடுநிலையே என்று இல்லாமல் இந்த ஊடகங்களை நடத்தக்கூடிய நீங்கள் விபச்சாரத்துக்கு சமமானவர்கள்.